ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குறையும், மூன்றாவது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000ஆக இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. இப்போ இந்த கொஷினில் வந்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பாக்டீரியா கல்ச்சர் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து 20,000 இருந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் வந்து 5% வந்து வளருது அப்படின்னும், செகண்ட் 1 மணி நேரத்தில் வந்துட்டு 12% வளர்ச்சி குறையுது அப்படின்னும், மூன்றாவது மணி நேரத்தில் மூணாவது 1 ஹவரில் வந்துட்டு 10% திரும்பி வளருது அப்படின்னா, இந்த 3 மணி நேரம் கழித்து எவ்வளோ வந்துட்டு அந்த பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இது சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எவ்வளோ கவுண்ட் இருக்குது அதை எழுதிட்டு, இப்போ வளர்ச்சி அடையுது அப்படின்னா 100 கூட ப்ளஸ் பண்ணிப்போம், குறையுது அப்படின்னா 100 கூட மைனஸ் பண்ணிப்போமா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு 20,000. ஃபஸ்ட்டு என்ன, ஸ்டார்டிங்கில் வந்து 20,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம போட்டுக்கிறோம். அடுத்து வந்து 5% வளர்ச்சி அப்படிங்கிறனால 105/100 கூட ப்ளஸ் பண்ணி /100 போட்டுக்கிறேன். செகண்டு பார்த்தோம் அப்படின்னா 12% குறையுது அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 100 கூட 12 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 88 கிடைக்குமா, 88/100 போட்டாச்சு. அடுத்து மூணாவது மணி நேரத்தில் என்ன ஆகுது, 10% வந்து அதிகமாகுதா, ஸோ அதனால் 100 கூட 10 ப்ளஸ் பண்ணுறேன். அப்போது 110/100 நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுறோம். இப்போ இந்த 2 0க்கு 2 0, அடுத்த 2 0க்கு 2 0 அடித்தாச்சு. இந்த ஒரு 0க்கு ஒரு 0. இப்போ திரும்பி இதை 5 டேபிள் அடிக்கிறேன். அப்போ இங்கே 2 டைம்ஸ் வரும், 21 வரும். இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடுறேன். ஃபைனலாக நமக்கு என்னென்ன இருக்குது, ஒரு 21 இருக்குது, ஒரு 88 இருக்குது, ஒரு 11 இருக்குது. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2328 கிடைக்கும். அப்போ 3 மணி நேரம் கழித்து எவ்வளோ பாக்டீரியா இருக்கும் அப்படின்னா 2328. இந்த ஏ ஆப்ஷன் தான். ஓகேயா.